கச்சத்தீவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் புனித அந்தோணியார் ஆலயம் இன்று திறக்கப்பட்டது. ஆலய திறப்பு விழாவுக்கு சென்ற தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரம் திரும்புகின்றனர். அது குறித்த விவரங்களை அங்கு இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், கச்சத்தீவு அந்தோணியார் கோவில் திறப்பு விழா நிகழ்ச்சி குறித்தும் அதுல பங்கேற்ற தமிழக மீனவர்கள் இப்ப திரும்பி வராங்க அப்படின்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. தமிழரசன் இன்றைய முக்கிய நிகழ்வாக, அதாவது ஏற்கனவே இந்த இந்த பகுதி மக்கள், ராமேஸ்வரம் பகுதி மக்கள் மிகவும் எதிர்பார்த்த ஒரு திருவிழாவாகத்தான் அந்த கச்சத்தீவு ஆலய அந்த அந்தோணிய சாமி ஆலய திருவிழாவை பார்த்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்று சிறப்பாக முடிந்தது மட்டுமில்லாது இங்கிருந்து சென்ற 82 பேரும் தற்பொழுது மீண்டும் ராமேஸ்வரம் திரும்பியுள்ளனர். தற்பொழுது அவர்களின் மனநிலை என்பது மிகவும் உற்சாகமாக சந்தோஷமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இரு நாட்டு உறவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமைக்கான ஒரு அடிகோலிய விஷயமாக இந்த திருவிழா பார்க்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்கு இங்கிருந்து அந்த 82 பேரையும் ஒருங்கிணைத்து கொண்டு சென்ற பங்கு தந்தை சகாயராஜ் அம்மோடுக்கா அவரிடம் இது குறித்து பேசலாம். ஐயா, சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த அனுபவம் அப்படி சொல்லுங்க. கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு சென்று வந்திருக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இது செல்ல முடிந்தது என்பதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு, அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம் மிகவும் நேர்த்தியாக மிக சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. அதே சமயத்திலே அங்கே பேசிய யாழ்ப்பாணம் ஆயர் அவர்களும் மற்ற அரசு அதிகாரிகளும் தொடர்ந்து இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் வரக்கூடிய நாட்களில் இதனுடைய வழிபாடுகள் விழாக்கள் எல்லாம் இருக்கும் என்று உறுதி தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த கச்சத்தீவை ஒரு உல்லாச பயணத்திற்குரிய இடமாகவும் நல்ல ஒரு ஆன்மீக தலமாக அமைப்பதற்குரிய ஏற்பாடுகளை வரக்கூடிய ஆண்டுகளில் செய்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய ஆண்டில் இல்லை என்றாலும் அடுத்த ஆண்டிலிருந்து இந்த விழாவை, கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவை 2 நாட்களாக கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகளை 2 நாட்டு அரசுகளும் பேசுவதற்குரிய ஒரு முன்முயற்சி இந்த ஆண்டை தொடங்குவதாக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுபோல இந்த மீனவர்கள் பிரச்சனை குறித்தும் அதுக்காக சரியான ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் பேச்சுவார்த்தை மூலமா அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதை பற்றி என்ன? மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமாக நம்முடைய துணை தூதரக அதிகாரி திரு நடராஜன் அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்கள் மூலமாக மற்ற அரசு அதிகாரிடம் பேசிய போது இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்காமல் நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். இரு நாட்டு மீனவர்கள் நிம்மதியான முறையில் இந்த தொழிலை செய்வதற்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதற்குரிய ஏற்பாடுகள் செய்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய நம்முடைய மீனவர்கள், நம்முடைய படகுகள் இவற்றையெல்லாம் விரைவில் விடுவிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதற்குரிய ஏற்பாடுகள் செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் இலங்கை அரசோட மனநிலை எந்த மாதிரி இருக்குது? இன்றைக்கு திருவிழாவில் பார்க்கும்பொழுது அங்கே உள்ள ஆளுநர்கள் வந்திருந்தார்கள். அதை பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான மனநிலை இருக்கிறாங்க? இரு நாட்டு உறவுகளும் மேம்பட வேண்டும். ஏன்னா இரண்டுமே அண்டை நாடுகள். அதையும் கடந்து இரு நாட்டு இருக்கக்கூடிய மீனவர்கள் தொடர்பான பிரச்சனை தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இந்த மீனவர் பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருதரப்பிலும் இருக்கிறது உணர முடிஞ்சு. நன்றி ஐயா. தமிழரசன், அதே போல இங்கு சென்று வந்திருக்கிற மீனவர்கள் அம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். சகாயருக்கா, ஐயா சொல்லுங்க, ஒரு மீனவரை நீங்க போயிட்டு இருக்கும் போது அந்த சந்திச்சது எப்படி இருந்தது? அங்க ஆலய திருவிழா எப்படி நடந்தது? திருவிழா நல்லபடியாக நடந்தது. நாங்கள் நினச்சதை விட நல்லாவே இருந்துச்சு. எங்கள் எந்த அளவுக்கு நினச்சோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் இங்கேருந்து செக்கப்பு வந்துக்கிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. நேவி, கோஸ்ட் கார்டு எல்லாமே செக்கப் பண்ணி நல்லபடியாக அனுப்புனாங்க. இங்கேருந்து போய் எங்களை கொண்டு நேவி, அவங்க கோஸ்ட் கார்டு நேவிட்ட கொண்டு சேர்த்தாங்க. அவங்க கூப்பிட்டு எங்களை நல்லபடியாக கொண்டு போய் அங்கே வந்து கரையை கொண்டு சேர்த்தாங்க. அங்கே போய் திருவிழாவில் மாதம் இருந்துச்சு. மாதம் பார்த்தோம். அங்கேருந்து 12 மணிக்கு 2 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்துச்சு. நல்ல சந்தோஷமா நிம்மதியாக போயிட்டு வந்திருக்கோம். நல்லபடியாக இந்த திருவிழா, அதாவது இந்த அந்தோணியார் சாமி திருவிழா என்பது கண்டிப்பாக அடுத்த கட்டமாக இரு நாட்டு உறவுக்கும் அதே போல மீனவர்கள் பிரச்சனைக்கும் பல்வேறு விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வாக அமைவதற்கான முதல் எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள். சென்று வந்த அனைவருமே மிகவும் சந்தோஷத்துடன் திரும்பி வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழரசன்.